हरे कृष्णा परम जयदे श्री कृष्ण संकीर्तनम जय श्रील गुरुदेव ஸ்ரீமத் பாகவதம் 7ஆம் ஸ்கந்தம் பிரகலாதருடைய பிரார்த்தனைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாளெல்லாம் நம்முடைய மனசு ஆசைகளைத்தான் அசை போடுது. கிருஷ்ணரை அசை போடுறதுக்கு அதுக்கு கற்றுக் கொடுக்கணும். மனசுனாலே அதை அசை போடுறது தான். அதுலேருந்து எடுத்து எடுத்து அசை போட்டுக்கிட்டே இருப்போம். எப்படி மாடு மொத்தமாக மேய்ஞ்சிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து அசை போடுதோ, அதே போல் அங்கங்கே சத் சங்கத்தில் நிறைய விஷயங்களை கேட்டுட்டு அதை தனியாக இருக்கும்போது அசை போடணும். மாடு அசை போடாட்டி ஆரோக்கியம் குறைச்சல் ஆயிடுச்சு, வைத்தியர்கிட்ட காட்டுவாங்க. அதே போல் யார் கிருஷ்ணர் லீலைகளை அசை போடலையோ அவங்கெல்லாம் ஆரோக்கிய குறைச்சலில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நாம ஜபத்தில் கூட ஆசைகள் மெதுவாக எட்டி பார்க்குது. மனசில் சிற்றின்பத்தை அனுபவிக்கிற விருப்பத்தை விட அதை பற்றிய நினப்புகளே அதிக நேரத்தில் காலி ஆயிடுது, அதிக நேரத்தை காலி பண்ணிடுது. அதனால தான் ஆன்மீக சாதனைகளில் மனசு நிலைக்க மாட்டேங்குது. மனது தனது தொடர்பான மகிழ்வு, கவலை, பயம் இப்படி முக்காலத்தையும் வீணாக்கிறது இந்த இந்த தொடர்புகளால். எது மகிழ்ச்சி பற்றிய விஷயங்கள், கவலை பற்றிய விஷயங்கள், பயம் பற்றியது. மனசு பொல்லாதது, அதனால கவனமாக இருக்கணும். அதே போல் செல்வம் அப்படிங்கிறது அது விதிப்பயனாக அமையிறது, பகவான் அருளால் அமையிறது கிடையாது. நல்லதை செய்ய ஒருவனுக்கு விருப்பம் வந்தால் அது பகவான் அருள், இப்படி தான் எடுத்துக்கணும். உலகம் கடல் அளவு குற்றங்கள் கொண்டது. உலகத்தை சுத்தம் பண்ண முடியாது, ஆனால் ஒன்றை சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறார் நரசிம்மர். பிரகலாதன் சொன்னார், என்னை திருத்துங்க பகவானே அப்படின்னு வேண்டார். உலகம் உண்மையிலே சுகத்துக்கு படாத பாடுபடுது. அத்தனை சிரமத்தை அவங்க கடவுள் சேவைக்காக பட்டிருந்தா அவனுக்கு சுகம் வந்திருக்கும். உலக சுகம் எப்படிப்பட்டதுங்கிறத பிரகலாதர் சொல்றார். துச்சமானது, துயரமானது, சொறி சிறங்கு போல அப்படிங்கிறார். மிதுன சுகமும் இந்திரிய சுகமும் சொறி நோய் மாதிரி. சொறிகிற வரைக்கும் அதில் ஒரு சுகம் தெரியும். நகத்துடைய உள்ளே இருக்கிற அழுக்கால தோலில் அதுக்கப்புறம் சிறங்கு பரவிடுது, அப்புறம் துயரம் கூடிடுது. இது 7:9:45 இந்த சுலோகத்தை அவர் சொல்கிறார். இந்த கருத்துப்பட அதே கருத்துப்பட கீதையிலையும் ஒரு அதே கருத்துப்பட பகவத்கீதையிலும் சுலோகம் இருக்கு. 5:22 வருது. பாகவத சுலோகம் என் மைதுனாதி கிரகமேதி அப்படிங்கிற மாதிரியும், கீதையில ஏகி சம்ஸ்பர்சசா ஜா போகா துக்க யோனையே ஏவதே அப்படின்னு வரும். அதாவது துன்பத்துக்கு அடிப்படை விஷய போகங்கள் அப்படிங்கிறதுனால ஆரம்பமும் முடிவும் கொண்ட அந்த விஷய போகங்களில் ஒரு புத்திசாலி விலகி இருப்பான் அப்படிங்கிறது கருத்து. உலகமே பரபரப்பாக அலைகிறது சுகபோகத்துக்கு தான். யாரும் கடவுளை அடையிறதுக்கு இப்படி தீவிரம் காட்ட மாட்டாங்க. சத்சங்கத்தால் மட்டும்தான் மனசு அமைதிப்படும். மற்ற தொடர்புகள், அந்த பரபரப்புகள்லாம் சத்சங்கத்தில் குறைஞ்சிரும். ஆனால் சத்சங்கம் இல்லாத மற்ற தொடர்புகள் ஒருத்தனை பரபரப்பாக்கி விட்டுரும். உலகியல்ல களைச்சி போன மாதிரி பேசின பிரகலாதனை பகவான் நரசிம்மர், சரி அப்போ என் கூட பரந்தாமத்துக்கு வந்துரு அப்படிங்கிறார். அப்போ பிரகலாதன் சொன்னார், என் நாதனே, நான் தனியாக எப்படி வருவேன்? என் பாலிய நண்பர்களை விட்டுட்டு வர முடியாது. எத்தனையோ ஆத்மாக்கள் இப்படி உங்களை அறியாமல் கிணத்துல கிடக்கிறாங்க, அவங்களோட நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறார். தன்னை மட்டுமே கடவுள்கிட்ட கொண்டு போகிற விரும்புகிறவன் சுயநலக்காரன் தான். உடல் பெற்ற அத்தனை ஆத்மாக்களையும் கூட்டிகிட்டு போக விரும்புகிறவன் தான் தூய வைஷ்ணவன். அதனால தான் முக்தியில் சுயநலம் இருக்கிறதாக சொல்கிறாங்க. 7:9:50 அந்த ஸ்லோகத்தில் பிரகலாதனுடைய பிரார்த்தனையில் கடைசி அவர் சொல்கிறார், தூய பக்திக்கு உள்ள 6 அங்கங்களை சொல்கிறார். ஒன்று பிரார்த்திக்கிறது. காத்தால எழுந்ததும் பகவானை நினைக்கணும், பிரார்த்தனை ஆரம்பிச்சிடணும். அப்போவே தூங்கி எழுந்ததுமே பூமியை விழுந்து வணங்கணும்.
ஏன்னா பூமியில தான் நம்ம விவகாரங்கள் அத்தனையும் இருக்கு. அப்போ பூமாதேவிட்ட உன்னை நான் மிதிக்க வேண்டி வருதே, பகவான் கிருஷ்ணருக்காக நான் பூஜை பண்ணணும். கிருஷ்ணர் சம்பந்தமான விஷயங்களுக்கு எனக்கு அனுகூலமா இருன்னு பூமாதேவிட்ட வேண்டணும். அது அது பிரார்த்தனை. கைகள பார்த்து, இந்த கைகளால இன்னைக்கு நல்ல காரியம் நடக்கணும். நெறைய நாம ஜெபம் பண்ணணும். இந்த கை சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல, சத்காரியத்துக்காகவும் தரப்பட்டிருக்கு. நல்லது செய்தால் தான் பரமாத்மா என் வீட்டுக்கு வருவார். அவர வீட்ல பண்ணிட்டு நான் அவர வணங்குவேன் அப்படின்னு இந்த கையால வணங்குவேன்னு நெனைக்கணும். கை வந்து கிரியாசக்தியோடைய அடையாளம். பிரம்ம முகூர்த்தத்திலேயே 4லேருந்து 6க்குள்ள எழுந்து குளிச்சிறணும். ஆ சில பேரு நடுவுல அந்த மாரி பிரம்ம முகூர்த்தத்துல முழிப்பு வந்தா கூட, மாத்தி மாத்தி அங்க இங்கேயுமா படுத்து கிடப்பாங்க. படுத்து கிடந்தெல்லாம் தூக்கத்த ஜெயிக்க முடியாது. நேரத்த பயன்படுத்தும் ஆவலோட இருக்கணும். சோம்பல அனுமதிக்கவே கூடாது. ஆ தேர்ல இருக்கிறபோது கடிவாளத்த பகவான் கையில குடுத்துட்டு, அர்ஜுனன் இருந்த மாதிரி நாம இருக்கணும். அப்போ முதல்ல பிரார்த்தனை, அடுத்து சேவை பண்ணணும் அப்படின்னு பிரகலாதர் அந்த ஸ்லோகத்த சொல்றாரு. பகவத் சேவையில எப்படி ஈடுபடலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு சாது மூலமா தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். இதெல்லாம் சேவையில வருது. அடுத்து கடவுள வந்து சோசனம் பண்ணணுங்கிறார். மகிமைப்படுத்தி பாடணும். 4வது வந்தனம். ம். அவர கீர்த்தனம் பண்றதையும் அது குறிக்கும். கடவுள் நாமங்கள பாடுறது. நம்முடைய அ பாபகரமான வாழ்வுலருந்து நாம மீண்டிருக்கிறோம். கிருஷ்ணர்ட்ட வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுனால, நாமத்தையே வந்தனம் மாதிரியும் பாடலாம். அடுத்து கதை கேட்கறது. சாதுக்கள்ட்ட கதை கேட்கணும். ஆ கடவுளையே நினைக்கணும். ஸ்மரணம். இதெல்லாம் தூய பக்திக்கு உள்ள ஒரு ஒப்பற்ற சாதனைகள், சாதனங்கள் அப்படின்னு சொல்றார். கடவுள் மீதான தெய்வீக அன்போட வாழ்றது தூய பக்தி. கண்கள்ல அன்பு, இதயத்துல விசாலம். இப்படி இருக்கணும். நரசிம்மர் சொல்றார் பிரகலாதன்ட்ட, "உனக்காக நீ எதுவும் கேட்காட்டி கூட, எனக்காகவாது எதுவும் கேளு" அப்படிங்கிறார். பிரகலாதன் இந்த துதி பாடுறபோது, நரசிம்மர 2 முறை வரம் தர்றவங்களுக்கெல்லாம் வரம் தர்றவர், வரேஸ்வரா அப்படின்னு கூப்பிடுறார். ஆ வரம் தருபவர்களின் இறைவன் அப்படிங்கிறார். அடுத்து கிருபண வத்சலான்னு ஒரு வார்த்தை வருது. இல்லாதவர்களுக்கு பிரியமானவர் அப்படின்னு அர்த்தம். என் இதயத்துல எந்த ஆசை விதையும் முளைக்கக்கூடாது. அது போதும். எங்க அப்பாவுக்கு நல்ல கதி கொடுங்க, துர்கதி கொடுத்துறாதீங்க. இப்படி பிரார்த்திக்கிறார். நரசிம்மரும் அப்படியே அனுக்கிரகம் பண்ணார். அம்மா பக்கம் 7 தலைமுறை, அப்பா பக்கம் 7 தலைமுறை, மாமனார் பக்கம் 7 தலைமுறை. இப்படி 21 தலைமுறைக்கு உத்தாரணம். அதுக்கு வாக்குறுதி கொடுத்தார். பகவான் சொல்றார், பிரகலாதா, ராவணன், சிசுபாலன், இன்னும் பல அரக்கர்களை நான் வதம் பண்ணியிருக்கேன். ஆனா யாரையும் நான் என் மடியில கிடத்தினது கிடையாது. அது ஒண்ணு உனக்கு போதாதா அப்படிங்கிறார். தாய் தந்தைக்கு கெட்ட நடத்தை இருந்தா கூட, பிள்ளை யோக்கியமா இருந்தா, பெற்றோருக்கு நல்ல கதி கிடைக்கும். அதே சமயம் தாய் தந்தை நல்லவங்களா இருந்து, பிள்ளை கெட்டவனா இருந்தா, பெற்றோருக்கு நல்ல கதி கிடைக்காது. அ இந்த நற்கதி, துர்கதி பற்றி ஒரு கதை உண்டு. மகாபாரதத்துல உண்டு. ஒரு வாலிப ஜோடி அன்னப்பறவைகள் வாலிபத்துல இருக்கிறாங்க. தம்பதியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சின்ன வயசு. அதனால ஊர் ஊரா பறந்துட்டு ஆனந்தமா சுத்திட்டு இருக்காங்க. ஒரு நாள் ராத்திரி ஆயிருச்சு. அப்போ ஒரு மரத்துல தங்க வேண்டி வந்துச்சு. அந்த மரத்துல ஒரு ஆண் காக்கா வாழ்ந்து வருது. ரொம்ப காலமா அந்த மரத்துல இருக்கு. அது ஒரு பேச்சலர். அ தனியா இருக்கு. அப்ப அந்த காகத்திட்ட அனுமதி கேட்டு அந்த ஜோடிகள் வந்து தங்குறாங்க. அப்ப பெண் அன்னம் ரொம்ப அழகா இருந்தது. இதனால ராத்திரி பூரா அந்த ஆண் காக்கைக்கு தூக்கம் வரல. அ காத்தால விடிஞ்சதும் கிளம்புறபோது அந்த காகம் வந்து அன்னத்திட்ட வம்பு இழுக்கு. அந்த ஆண் அன்னத்திட்ட போயிட்டு, "என்ன அவள எங்க கூட்டிட்டு போற? அவ என்னவள்? எனக்குள்ளவான்னு" காகம் சொல்ல பிரச்சனை ஆயிருச்சு. பிரச்சனை வளரவும் நியாயம் கேட்டு நீதிபதிட்ட போனாங்க. அ அப்போ 2 பேரோட பேச்சையும் கேட்டு
நாளைக்கு தீர்ப்பு சொல்றேன்னு நீதிபதி சொல்லிருச்சு. ஆ காகம் வந்து பித்ருக்களுக்கு தூதன். அது எல்லாருக்கும் தெரியும். முன்னோர்களுடைய கதை பூரா காகத்துக்கு தெரியும். அதனால அது ரகசியமா நீதிபதி வீட்டுக்கு போகுது. அங்க நீதிபதிய போய் அது ஆசை காட்டுது. "இங்க பாரு, உன் முன்னோர்கள்லாம் யாருன்னு எனக்கு தான் தெரியும். அத பற்றிய விவரத்தெல்லாம் நான் உனக்கு சொல்றேன். நான் உனக்கு அது மாரி உதவி செய்யும்போது, நீ எனக்கு உதவி செய்யணும். அந்த பெண் அண்ணன் வந்து என்னுடைய மனைவின்னு அறிவிச்சிரு" அப்படின்னு சொல்லுது. அப்போ நீதிபதிக்கு சந்தோஷமாயிருச்சு. சரி எப்படியோ நமக்கு ஒரு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாரி அடுத்த நாள் தீர்ப்பு சொல்றபோது, ஆண் அன்னமும் காகமும் பறக்கட்டும். யார் முதல்ல பறந்து வராங்களோ, வேகமா முந்துறாங்களோ, அவங்களுக்கு தான் பெண் அன்னம் சொந்தம் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிச்சு. பல தீர்ப்புகளுடைய சாயல் இப்படித்தான் இருக்கும். ஏன்னா இது கலிகாலம். நேர்மைய வந்து படாத பாடு படுத்திருவாங்க. நேர்மையா யாரும் இருக்க முடியாது. நல்லவனா இருக்கிறதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். உலகத்திலே அதிகமா பொய் சொல்ற இடம் எதுன்னு பார்த்தா, அது வந்து நீதிமன்றமா இருக்கு. அப்படி ஆக்கி விட்டுருவாங்க எல்லாரும். அங்க வந்து நீதிய இல்லாதபடி ரொம்ப மக்களே போய் நெறைய சேட்டை பண்றாங்க. இது கலிகாலத்துடைய தன்மை. ஒவ்வொருத்தரும் தானா திருந்தினா மட்டும் தான் எல்லாத்துக்கும் நல்லது. அவ்வளதான். அப்போ அன்னத்தால வேகமா பறக்க முடியாது. இதனால பெண் அன்னம் வந்து காகத்துக்கு சொந்தமாயிருச்சு. அதுக்கப்புறம் நீதிபதி காக்கி கிட்ட போய், எங்க அப்பா, அம்மா என்னோட அப்பா, அம்மா யாருன்னு கேட்க, வா கூட்டிட்டு போறேன்னு அந்த காகம் நீதிபதிய ஒரு குப்பை கிடங்குக்கு கூட்டிட்டு போச்சு. அங்க சின்னதா 2 புழுவ காட்டி, இந்த ஜந்துக்கள் தான் உன்னுடைய பேரண்ட்ஸ், உன்னுடைய அப்பா, அம்மான்னு சொல்லிருச்சு. இந்த கதை என்னன்னா, புத்திரனுக்கு பொறுப்பு தாய், தந்தை தான். ஆ இப்போ இந்த மாதிரி ஒரு தப்பான ஆளா இருந்ததுனால, அப்பா, அம்மாவுக்கு அந்த கதியில அவங்க இருக்கிறாங்க. நரசிம்மர் சொல்றார், "பிரகலாதா கவலைப்படாத. உன்னுடைய அப்பாவுக்கு நல்ல கதி தான் கிடைக்கும். உன்னுடைய 21 தலைமுறைகளுக்கும் நல்ல கதி தான் உண்டு" அப்படின்னு சொன்னார். பகவானுடைய வாசல்ல, வைகுண்ட வாசல்ல ஜெய விஜய் இருந்தாங்க. அவங்களுக்கு சாபத்தால 3 பிறவிகள் பூலோகத்துல கிடைக்குது. 1 ரண்யாட்சன், ரண்யகசிபு. அவங்க பேராசை பிடிச்சு அலைஞ்சாங்க. லோபம்னு பேரு. 2 ராவணன், கும்பகர்ணன். இவங்க காமத்துல மூழ்கி கிடந்தாங்க. 3 சிசுபாலன், தந்தவக்கரன். இவங்க கோபத்தால திரிஞ்சாங்க. அப்போ காமம், குரோதம், லோபம் இந்த 3ம் நரகத்துடைய வாசல்னு பகவான் கீதையில சொல்றார். அதுபடி இந்த 3 ஜோடிகளும் பகவானால வதம் பண்ணப்படுறாங்க. பிரகலாதன் இறுதியில தன்னுடைய அப்பாவுடைய உடம்புக்கு உள்ள சடங்குகள செய்தான். பிரம்மா அவனுக்கு ராஜாவாக பட்டாபிஷேகம் செய்றார். நரசிம்மர் முன்னிலையில இது நடக்குது. இந்த பிரகலாத சரித்திரத்த ரொம்ப அன்போட தர்மராஜாவுக்கு நாரதர் சொன்னார். அத கேட்ட தர்மர் கொஞ்சம் வருத்த முகத்தோட இருந்தார். அப்போ நாரதர் கேட்கிறார், "என்ன வருத்தம்? இந்த கதை எவ்வளவு நல்லா இருக்கு. உனக்கு ஏன் வருத்தம்ன்னு?" கேட்டார். அப்ப அவன் சொல்றான், தர்மராஜா சொல்றார், "5 வயசு பையன் பகவான ஒரு தூண்ல இருந்து வெளிய காட்டும் அளவுக்கு கொடுத்து வச்சவனா இருந்திருக்கான். அவனுக்கு 5 வயசு தான். எனக்கும் 55 வயசு. என் வாழ்க்கை எப்படி வீணா போயிருக்குங்கிறத யோசிச்சு பார்த்தேன். அதான் வருத்தம். செல்வத்தின் பின்னாடியே ஓடுனேன். பசிக்கும் போதெல்லாம் சாப்பிட்டேன். உறக்கம் வரும்போதெல்லாம் உறங்குனேன். ஒரு நற்பணியும் கடவுளுக்காக நான் செய்யவே இல்ல. உலகத்துல கௌரவம் கிடைச்சது, மதிப்பு கிடைச்சது. பக்தி இல்லாம வாழ்ந்துட்டேன். பகவத் தரிசனம் எனக்கு கிடைக்கவே இல்ல. இதுதான் என் வருத்தத்துக்கு காரணம்." அப்படின்னு அவரு சொல்றார். செல்வம், அந்தஸ்து, கல்வி எப்பவுமே கூட வராது. எது கூட வராதோ, அதுகளோடவே நான் இருந்துட்டேனேன்னு தர்மராஜா வருத்தப்படுறார். சம்சாரம்ங்கிறது ஒரு கடல். இத கடக்கும் கலைய கற்பிக்கிறது தான் வித்தை. உண்மையான வித்தை அது. மற்றதெல்லாம் அவித்தை. பவசாகரத்த கடக்கிறதுக்கு ஒரே சாதனம் நாம சங்கீர்த்தனம். பரமாத்மா எல்லாமானவர். அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் மறைஞ்சே இருக்கிறார். யாரு கண்ணுக்கும் படல. ஆனா ஜீவனோ ஒண்ணும் கிடையாது அவன்கிட்ட. எல்லாம் இருக்கிற மாரி தன்னை வெளிய காட்ட விரும்புறான். உலகத்துல எத்தன எத்தன விதமான பூக்கள் இருக்கு, கனிகள் இருக்கு.
ஜீவராசிகள் இருக்கு. கணக்கு வழக்கு இல்லாம இருக்கிறாங்க. ஆனா எது மேலயும் இத உண்டு பண்ண இறைவன் தன் பேர எழுதி வைக்கல. ஆனா மனுஷன் சின்ன மோதிரத்துல இருந்து மாளிகை வரைக்கும் பார்த்தாச்சுன்னா, நம்ம சொந்த சரீரத்துல கூட பேர எழுதி வச்சுக்கிறான். பெயர் எழுத வேண்டியிருந்தா, பகவான் பேர எழுதுங்க. ஆ. ஏன்னா, உங்களுக்கு கிடைக்கும் பிரபலம் உங்களுடைய புண்ணியத்த தான் காலி பண்ணுது அப்படிங்கிறது கருத்து. பாண்டவர்களுக்கு இடையே தான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருந்தார். அவரை யாரும் புரிஞ்சுக்கல. தர்மர் நடத்தின ராஜசூய யாகத்துல எச்சில் இலைகள அள்ளி போடுற வேலைய பகவான் செஞ்சார். பாண்டவர்கள் கூட இருந்தும் அவர புரிஞ்சுக்காம இருந்தாங்கங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். தர்மர் கிட்ட கிருஷ்ணர், மாமன்னா உன்னுடைய யாகத்துல ஒரு சின்ன சேவை செய்ய எனக்கு வாய்ப்பு தான்னு கேட்டார். அப்படிதான் கேட்டு எல்லாரும் சாப்பிட்டு போன பிறகு அந்த இலைகள அள்ளி போட்டார். தர்மரும் கிருஷ்ணர என்ன நெனச்சார் அப்போ, மாமன் மகன் தானே, அ வேலை செய்யட்டும் அப்படின்னு நெனச்சார். பகவான் தன்னுடைய இறைத்தன்மைய வெளிப்படுத்துறதே கிடையாது. ஆனா, செயல்பாடுகள அவரு விரும்புறார். அதனால தான் எல்லா அணுக்களையும் பரமாத்மாவாக வெளிப்படாம இருக்கிறார். இதத்தான் தர்மர் 55 வயசு ஆகியும் பகவத் தரிசனம் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்றார். ஒரு முறை ருக்மிணி தேவி கிருஷ்ணர்ட்ட வந்து பேசும்போது சொல்றா, "துர்வாச முனிவர் வந்திருக்கிறாரு போல தெரியுது. அவரு உங்களுடைய குரு தானே? பெரிய தபஸ்வி வேற. ஆ பவித்திரமான அந்த பிராமணருக்கு நாம போஜனம் செய்விப்போமா? வீட்ல அவருக்கு சாப்பாடு போடலாமான்னு?" கேட்கிறா. கிருஷ்ணர் அவகிட்ட சொல்றார், "துர்வாசர் வந்து கொஞ்சம் கோபக்காரர். அவர்ட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. குழப்பம் குழப்பம் வீணா வரப்போகுது" அப்படின்னு சொல்றார். அப்ப ருக்மிணி வந்து பிடிவாதம் பண்ணா. இதனால துர்வாசருக்கு அழைப்பு தரப்பட்டது. அவரும் அங்க வந்தார். அ வந்துட்டு இவங்க கிட்ட துர்வாசர் சொல்றார், "ஒரு மாட்டு வண்டி இருந்தது. உங்களுக்கு நல்லது நடக்கணும், என் ஆசீர்வாதம் வேணும்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த மாட்டு வண்டியில இருக்கிற மாடுகள கழட்டி ஓரங்கட்டிட்டு, மாடுகளுக்கு பதில் கிருஷ்ணனும், ருக்மிணியும். அதாவது நீங்க 2 பேரும் மாடாட்டம் அந்த வண்டிய இழுங்க. ஊர ஒரு தடவ வலம் வந்துரலாம். அப்படி என்ன கூட்டிட்டு போனா, உங்களுக்கு நெறைய மங்களம் அமையும்" அப்படின்னு சொன்னார். அதுபடி கிருஷ்ணனும், ருக்மிணியும் மாடுகள கழட்டிட்டு நுகத்தடிவுல இவங்க தலைய வச்சுக்கிட்டு, இந்த பிராமணன் துர்வாசர தெரு தெருவா உருட்டிட்டு போறாங்க. அப்ப அவளுக்கு வந்து தாகம் தாங்க முடியல. கொஞ்ச தூரம் போன பிறகு, நாக்கு அப்படியே தென்னுது அவளுக்கு. அப்ப அவள் கீழோடி குனிஞ்சு கிருஷ்ணன பார்க்க, கிருஷ்ணனும் குனிஞ்சு ருக்மிணிய பார்க்க, இவ நாக்க நாக்க காட்டுறா. தாகம் எடுக்குன்னு. உடனே கிருஷ்ணர் ஒரு புல்ல எடுத்து பூமியில எறியிறார் அவ முன்னாடி. அதுலருந்து தீர்த்தம் அப்படி பீய்ச்சி அடிக்குது. அவ வாய்க்கு நேரா பீய்ச்சி அடிச்சது. அத குடிச்சு தாகம் தணிச்சுக்கிட்டா. ஏதோ குடிக்கிற சத்தம் கேட்கே அப்படின்னு சொல்லி அவரு வண்டியில இருந்து எட்டி பார்த்தார். பார்த்தா அவருக்கு கோபம் வந்துருச்சு. ஒரு விரதம்னு எடுத்துக்கிட்டா, அத பூர்த்தி செய்யாம நடுவுல சாப்பிடக்கூடாது. ஆ இப்போ தண்ணீர் குடிச்சா கூட அது சாப்பிட்டதுக்கு சமம் தான். இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் துர்வாசர் சொன்னார், எங்கெல்லாம் கிருஷ்ணனுடைய லீலைகள் நடந்ததோ, அங்கெல்லாம் தண்ணீர் சுவையற்று போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்த கொடுத்தார். அதனால புனித ஸ்தலங்கள்ல எங்கேயுமே தண்ணீர் வந்து ருசியா இருக்காது. ஆனா, அதுல ஒரு ரகசியம் வச்சிருக்காரு பகவான். என்ன ரகசியம்னா, ஆ தண்ணீல இருக்கிற சுவைய கூட யாரு விட்டுருக்கிறாங்களோ, அவங்க தான் பிருந்தாவனத்திலயோ, மதுராவிலயோ அங்கெல்லாம் இருக்க முடியும். துவாரகையிலயோ. அந்த அளவுக்கு தண்ணீர்ல கூட பற்று இருக்கக்கூடாதுங்கிறது கருத்து. அடுத்து தண்ணீர் குடிச்சா தாகம் தீர்ந்துருச்சுன்னா, இனி நாம குடிக்க வேண்டி இல்ல. அப்படி ஆயிருது. ஆனா, இந்த கண்ணன் லீலைகள் நடந்த இடத்துல உள்ள தண்ணீர் பூரா எத்தன குடிச்சாலும் பசி அடங்காது. திரும்ப திரும்ப குடிக்க தான் அது தூண்டப்படுவோம். இது மாதிரி ஒரு சம்பவத்தையும் பார்க்கிறோம். மகாபாரத சம்பவத்த அதுல பாகவத்துல கொண்டு வராங்க. ஹரே கிருஷ்ணா.